எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் மறுபடியுமாக நிகழ்கால சத்தியங்களை படிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் நான் நன்றியையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாரந்தோறும் வருவது பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூக்குரல் தொடரின் கீழாக முடிவு சமீபம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முடிவு சமீபம். இந்த முடிவு சமீபம் என்பதற்கு மறு வார்த்தையை நீங்கள் சற்று முன்பாக நீங்கள் பேசினீர்கள். வீடு சமீபம் என்று நீங்கள் சொன்னது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த நாள் தியானத்தில் கலந்து செல்லும். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அன்புள்ள ராஜா, அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஆஸ்வாதமாகவும் உம் மண்டையில இன்னும் ஒரு படி கிட்டி சேர அனுபவமாக இருக்க கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பாவங்கள் குறையில மன்னிங்க. ஆவியனர் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜீவுள்ள பரம்பிதாவே, ஆமென். ஏப்ரல் 6ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். ஏப்ரல் 6ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அது தமிழ்நாட்டை மாத்திரம் அது அந்த செய்தி எல்லோருடைய இதயத்தை அசைக்கவில்லை. இந்தியா முழுக்க இந்த செய்தி ஒரு பெரிய திருப்புமுனை செய்தியாக இருந்தது. என்ன நடந்தது இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது, 9 காவலர்கள் 9 போலீஸ்காரர்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. மரண தண்டனை விதித்தது. எதற்காக என்று நீங்கள் பார்த்தால், சாத்தான்குளம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த கொரோனா நாட்களில சாத்தான்குளம் பகுதியில தந்தையார் ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ், இவர்கள் இருவரையும் காவலர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் துன்புறுத்தி மிகவும் கொடுமைப்படுத்தி கொலை செய்த வழக்கின் கீழாக நீதிபதி என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பு என்னன்னா 9 பேருக்கும் மரண தண்டனை. காவலர்கள் 9 பேருக்கும் மரண தண்டனை. இதற்கு முக்கியமான சாட்சி ஒரு கான்ஸ்டபிள் சகோதரி. நேரில் பார்த்த இந்த சகோதரி சாட்சியும், சிசிடிவி காட்சிகளும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சாட்சியும், அதோடு சேர்த்து டிஎன்ஏ, இது எல்லாம் சேர்த்து சிபிஐ அவர்கள் கையாண்டு கடைசியில தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதுக்கு ஆங்கிலத்துல சொல்றாங்க த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஆமாயிரு இப்படிப்பட்ட ஒரு 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 வழக்கில இப்படி ஒரு தீர்ப்பு ரொம்ப அரிதான தீர்ப்பு என்று சொல்லப்படுது. அந்த நீதிபதியின் பெயர் ஜட்ஜ் முத்துக்குமரன், ஜி முத்துக்குமரன் அவருடைய பெயர். ஜட்ஜ் நீதிபதி ஜி முத்துக்குமரன். அவருடைய 450 பக்கம் தீர்ப்புல ஏன் 9 பேருக்கும் மரண தண்டனை என்று ஒரு முக்கிய ஒரு காரணத்தை அவர் சொல்லுகிறார். என்ன முக்கிய காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, when a protector becomes a predator, when a protector becomes a predator என்று சொல்லி, இதுதான் ஒரு அடித்தளம். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை தீர்ப்பு வழங்குவதற்கான அடித்தளமே, காவல் காக்க வேண்டியவர்கள் கொலை செய்வர்களாக மாறினால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே
இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை கொடுத்ததாக ஏப்ரல் 6ஆம் தேதி இது இந்திய தேசத்தை அது அசைத்தது. தீர்ப்பு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரே ஒரு வழக்கு, ஒரு குற்றம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டது. இந்த உலக சட்டம், உலக நீதிமன்றம் இவ்வாறாக பார்க்கும் பொழுது பரலோக நீதிபதி, பரலோக நீதிமன்றம் எவ்வாறாக அணுகப் போகிறது? நம் ஒவ்வொருவரையும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லும் பொழுது இந்த சாத்தான்குளம் செய்தி இந்த 9 போலீஸ்காரர்களும் நீதிபதிட்ட மன்றாடினாங்களாம். எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது என்றெல்லாம் வழக்காடினாங்களாம். ஆனாலும் நியாயம் நியாயம்தான் என்று சொல்லி வழக்கு முடிந்தது. இதனால முடிவு சமீபம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு முக்கியமான அதிகாரத்தை, ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் தான் படிக்க போறோம். வசனங்களை நீங்க வாசிக்கிறவங்க முன்ன பின்ன ஒருத்தவங்க முன்னாடி வாசித்துக்கோங்க. ஏன்னா ஒரே அதிகாரத்தை தான் நம்ம படிக்க போறோம். ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் வாசிக்கும்படியாக நான் அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், பிரமாணத்தை காக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை உயர்த்தி பிடித்திருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே இந்த காவலாளர்கள் போல மாற்றி செய்தார்களாம். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தேவனை அப்படியே தூக்கி எரிந்து வாழ்க்கை, தேவனையே மறந்த ஒரு வாழ்க்கை. தேவன் அதற்கு எப்படி நியாயம் தீர்த்தார் என்பதை தான் சுருக்கமாக நம்ம இந்த நாளில் படித்து ஆண்டுடைய சமூகத்துல இந்த முடிவு சமீபம் என்ற செய்தியின் கீழாக ஆண்டுடைய சமூகத்துல நம்ம உதவி கேட்க இருக்கிறோம். வாசிங்கள் வசனத்தை. சங்கீதம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 9ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். வசனம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினாராம். பெரும்பாலும் நம்ம செய்தியில நம்ம கேட்போம், யோவான் 14ஆம் அதிகாரத்தின் செய்தியை நம்ம கேட்போம். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சீசரிடத்துல சொன்ன செய்தி நான் அடிக்கடி நம்ம கேட்கிறது, நம்பிக்கையின் செய்தி. ஆனால் பரிசுத்த வேதவசனம், வேதாகமம் மற்றொரு காரியத்தையும் நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை போட்டு காட்டுகிறது. அவர் ஒரு ஸ்தலத்தை மட்டும் ஆயத்தப்படுத்தவில்லை, அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு என்ன பண்றாராமா, ஆயத்தம் பண்ணுகிறார். தேவஜனங்களே, அப்படி அவர் நியாயம் தீர்ப்பு ஆயத்தம் பண்ணும் பொழுது அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். நியாய தீர்ப்பு எப்படியாக இருக்க போகிறது என்ற வசனம் சொல்கிறது, பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். நம்ம இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஏன் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால், உலகம் நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுவதில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், அதோட சேர்த்து அவர் ஒரு சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், அது செம்மையாகவும் அது நீதியாகவும் இருக்கிறது. அந்த நீதியான நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஏன் இந்த நாட்களில் தேவனை தேடுங்கள், தேவனை தேடுங்க, முதலாவது அவரை தேடுங்க என்ற செய்தி
மறுபடியுமாக தொனித்துக் கொண்டே இருக்கிறது, கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்குன்னு சொன்னா, அவரை தேடுகிறவர்கள் தான் அவர் கைவிடுறதில்லை. வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த நியாய தீர்ப்புல தேவஜனங்களே, இந்த நியாய தீர்ப்புல அவரை தேடுகிற பிள்ளைகள் என்ன பண்ண போறதில்லைன்னா, கைவிடப்படுகிறதில்லை என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். இரத்த பழிகளுக்கு அறிந்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். இந்த நியாய தீர்ப்புல தேவன் செம்மையா நியாயம் தீர்ப்பாரு. விசாரணை செய்வாரா? செய்து சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை என்ன பண்ணுவாருன்னா மறவார். இந்த கூக்குரல் தொடரில ஏன் இந்த செய்தி அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புல இந்த சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை தேவன் என்ன பண்ணாரா? மறவாரா. ஒரு பாடலாசிரியராக சில வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து படித்துக் கொள்வது பேரின்பமாக இருக்கும். அதுல ஒரு வார்த்தை பாருங்க. அடுத்த ஒரு 13ஆம் வசனத்துல உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கும். 13ஆம் வசனத்துல முதல் வார்த்தையை வாசிங்களேன். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்புல மரண வாசல்ல இருப்போம் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். மரண வாசல்கள் இருக்கிற என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிப்புறும்படி என்று சொல்லப்படுது. அப்ப நம்ம பார்க்கிறோம், தேவன் சிங்காசனத்தை அமர்த்தி அவர் நியாய தீர்ப்பு என்ன பண்றாருன்னா ஆயத்தம் பண்ணினார். இந்த நாட்களில நம்ம தேவனை தான் நம்ம தேடணுங்க. நம்ம தேடணும். அப்பதான் நம்ம கைவிடப்பட போவதில்லை. அப்பதான் மரண வாசல்ல இருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தப்புவிப்பாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளாத தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒரே அதிகாரத்துல இருந்து தான் நம்ம முழுக்க நம்ம படிக்க போறோம். சொன்னதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவராக நீங்கள் வாசியுங்கள். எசேக்கியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்க கவனத்தை திருப்புங்கள். எசேக்கியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புங்கள். எசேக்கியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வாசிங்கள். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது. தேசத்தின் 4 முனைகளிலும் மேலும் முடிவு வருகிறது. பாருங்க, எத்தனை முறை முடிவு வருகிறது என்று தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலியமாக தேவ ஜனங்களுக்கு சொல்வதை நீங்கள் பாருங்க, கவனித்துட்டே வாங்க. நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க. எத்தனை முறை தேவன் முடிவு வருகிறது என்று எச்சரிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் கவனிங்கள். இப்ப இந்த ஒரு வசனத்துல மாத்திரமே நம்ம பார்க்க முடியுது 2 முறை முடிவு வருகிறது என்று சொல்வதை பார்க்க முடியும். ஒரு வேத மாணவனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பரிசுத்த வேதத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தையை ஒரு வசனத்திலேயோ ஒரு அதிகாரத்திலேயோ ஒரு முறைக்கு மேல 2 முறை 3 முறை அதை சொல்லும் பொழுது அது மிகுந்த ஆழ அர்த்தமுடையதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல ஒரு முறைக்கு மேலாக மறுபடியும் ஒரு வசனத்துல அதிகாரத்தை சொல்றாங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் தேவன் என்ன பண்றாங்கன்னா மறுபடியுமாக சொல்றாங்க. அதே 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. தேவன் இப்ப சொல்றாங்க முடிவு வருகிறது. இப்ப சொல்றாங்க தீங்கு வருகிறது. அதுலயும் பாருங்க, தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது என்று என்ன பண்றாங்கன்னா தேவன் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு தடவைக்கு மேல 2 தடவை சொல்றாங்கன்னு சொன்னா அது ஆழமான அர்த்தமும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேவ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபம் என்பதை மறுபடியுமாக உங்களிடத்துல நான் சொல்ல பிரியப்படுகிறேன். ஆயத்தப்படுவோம். முடிவு
வருகிறது என்று சொன்னாங்க. ஞாபகம் வச்சு பாருங்க, சீசர்கள் ஒரு சமயத்துல இயேசப்பாட்ட வந்து கேட்கறாங்க, உங்களுடைய ராஜ்யத்தின் வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்கறாங்க. மத்த 24ஆம் அதிகாரத்துல கேட்கறாங்க. அதுக்கு இயேசப்பா எல்லா அடையாளத்தையும் சொல்றாங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்ப இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்ப சொல்றாங்க? எசேக்கியேல் நாட்கள்ல முடிவு வருகிறது என்று என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு முடிவு வருகிறது என்பதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தேவன் எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. அது உன்மேல் நோக்கமா இருக்கிறது, இதோ வருகிறது. பாருங்க, தேவன் இங்க இப்ப ஒரு 3 வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நேரடியாக வேக வேகமா நம்ம பார்த்தோம். இந்த 3 வசனங்களிலும் தேவன் சொல்கிற ஒரே ஒரு மைய கருத்து என்னன்னு சொன்னா, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. வேத ஆசிரியர்கள் இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. தேவன் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகிறது அப்படின்னு இந்த வசனத்தை தீர்க்கதரிசி மூலியமா கொடுக்கலையா, சடுதியாக இருக்கிறது என்பதற்கு தான் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, முடிவு வருகிறது வருகிறது என்று என்ன பண்றாங்கன்னா, ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா எச்சரிப்பு கொடுக்குறாங்க. ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகள், இந்த பிரமாணத்தை காக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தானே ஆண்டவர் கொடுத்திருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவளுக்கு முடிவு வருகிறது என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த காவலர்களை போல காக்க வேண்டிய பிள்ளைகள் கொலை செய்தார்கள். தேவனை நேசிக்க வேண்டிய பிள்ளைகள், கற்பனையை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பிள்ளைகள், நியாயத்தை பின்பற்றிக்க வேண்டிய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டது நிமித்தமாக என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா முடிவு வருகிறது. என்ன பண்ணாங்க இந்த தேவ ஜனங்கள் பாருங்க. 6ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்க கவனத்தை திருப்புங்கள். 6ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாய் இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களின் என் உக்கிரகத்தை தீர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்றாரு, தப்பிக்க வழியே கிடையாது, தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. எப்படி சொல்றாங்க பாருங்க. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாய் இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். தேவனுக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு தான் இந்த அதிகாரங்கள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நினைவுபடுத்துகிறது. உலகம் தவறாக பொதித்து கொண்டிருக்கு தேவஜனங்களே. இப்படியே இருந்தா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நமக்கு இந்த நாள்ல பாடம் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது, தேவனை மறந்து செயல்பட்ட பொழுது, தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடை இஸ்ரவேல் ஜனங்களும் சந்தித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னு சொன்னா, இந்த எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட செய்தியை எசேக்கியேல் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, பொய்யான தீர்க்கதரிசிகளும் பொய்யான செய்திகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்களாம் அந்நாட்கள்ல. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம விசேஷித்த ஜனங்கள், நமக்கு இப்படியெல்லாம் நடக்காது, நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஏன்னா நமக்கு எருசலேம்ல இருக்கிறோம், எருசலேம்ல ஆலயம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் இருப்பதனால நமக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தீர்க்கதரிசியும் என்ன பண்ணாங்கன்னா செய்தி கொடுத்து கொண்டே இருந்தாங்களாம். ஆனால் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு செய்தியை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இல்லப்பா, தீங்கு வருகிறது. தேவப்பிள்ளையில இந்த முடிவு நாட்களிலே தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும் இந்த முடிவு காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும். வாசிப்போம். 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனம். தேவனுடைய கோபம் எப்படி இருக்கு பாருங்களேன். தேவனுடைய கோபம் அவன் இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம தேவனுடைய கோபம் எப்படி இருக்கு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். 3ஆம் வசனம் 8ஆம் வசனம். இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது,
நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளிலும் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். நியாயம் தீர்ப்பு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து. ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போறாரு பாருங்க, உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். ஆண்டவர் சும்மா வந்துட்டு முடிவு சமீபம் முடிவு சமீபம் சொல்லல. அப்பா, உன் வழிகளுக்கு தக்கதாக உன் செயல்களுக்கு தக்கதாக உன் பலனை என்ன பண்ணுனா நீ காண்பாய். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கோபத்தை உன்மேல் வருவிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். தேவன் என்ன சொல்றாங்க தீர்க்கதரிசி மூலியமான்னு சொன்னா, விரைவில் என்று சொல்றாங்களாம், சீக்கிரமா, சடுதியில். பொய்யான தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்களா, இல்லப்பா நம்ம விசேஷ ஜனங்கள் நமக்கெல்லாம் வராது, நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லி. தேவ பிள்ளையில நம்ம இந்நாட்களில் சர்வசாதாரணமாக வாழ்ந்து விட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி. எதுக்கு அப்படி செய்வார்னா, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், நம்ம சிருஷ்டிகர் ஏன் அப்படி செய்வார்னா, நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இல்லாத பொழுது. நம்ம படிச்சோம், சமீபம் என்று நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இந்த முடிவு சமீபம்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், தேசத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது, கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக. அந்த திரளான கும்பின் மேலும் உக்கிரம் இறங்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த முடிவு வரும் பாத்தீங்களா, ஆண்டவர் நியாயத்திற்கும் பொழுது அந்த முடிவு வரும் பாத்தீங்களா, அப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா சந்தோஷமா இருக்காதுங்களாங்க. அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது, கொள்ளுகிறவனும் சந்தோஷப்படாமலும். இப்ப ஒரு பொருளை வாங்குறவனுக்கும் சந்தோஷம் இருக்காது, விற்கிறவனுக்கும் சந்தோஷம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம். நம் நேரம் குறைவா இருப்பதனால நீங்க சிந்திச்சு பாருங்க, வாங்கவும் விற்கவும் கூடாத காலம் ஒன்று வருது பாத்தீங்களா. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினைகள். வேத பிள்ளைகளாக நம்ம இதெல்லாம் படிப்பினைகள். முடிவு காலத்துல வாங்குறவனுக்கும் சந்தோஷம் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு நிலையாக காணப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவஜனங்கள் கடந்து போவாங்கன்னு சொன்னா, தேவனை மறந்து தொடர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்திற்கு போகிறவன் இல்லை, உன் உக்கிரகம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது. எப்படி இருக்குமா பாருங்க. எக்காலம் ஊதுறவங்க பொதுவாக வேதத்தின்படி பார்க்கும்போது எக்காலத்தை இந்த போருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்காலத்தை ஊதுனா எல்லாம் ஆயத்தப்படுவாங்களாம். எக்காலத்தை ஊதுனாங்கன்னா போர் என்று ஆயத்தப்படுவாங்க. ஆனா இங்க தேவன் சொல்றாங்க, இந்த அப்படி ஒரு நாள் வரும் பொழுது, முடிவுக்கு வரும் பொழுது எப்படி இருக்குமா, எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஒன்னும் ஒரு மாறுதல் வராதான். ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய இரக்கத்தை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தேவனுடைய இரக்கத்தை தட்டி கழிச்சாங்களாம். நோவாவின் நாட்களில் எப்படி தேவனுடைய இரக்கத்தை தட்டி கழிச்சே வந்தாங்க, ஆவியானவர் நித்தமும் போராடுதல்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதே போல தேவனுடைய இரக்கத்தை தட்டி கழிச்சு எக்காலம் ஊதுறவங்க ஊதுவாங்க, ஆயத்தம் பண்ணுவாங்க, ஆனா ஒன்னும் மாற்றம் இருக்காதான். வாரி கொண்டு போகுமா. தேவஜனங்களே, நாட்கள் கொடியதாக இருப்பதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, பக்தி வினயத்தோடு ஆண்டை தேட வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எங்கள்கிட்ட பேசுங்க, தனிப்பட்ட விதத்துல என்கிட்ட பேசுங்கப்பா, என் குடும்பத்துல நீங்க பேசுங்க, நாங்க என்ன செய்யணும். ஏன்னா எக்காலம் ஊதுனா கூட இங்க ஒன்னும் மாறுதல் வரான்னு சொல்றாங்களேப்பா, அது நாள் எப்படி ஒரு பயங்கரமான நாளா இருக்கும். நாங்க அதுக்குள்ளே நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நாங்க மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம்.
வெளியே வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான். நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். 16ஆம் வசனத்தை வாசித்துருங்கம்மா. 16ஆம் வசனத்தை வாசித்துருங்கம்மா. அவர்களில் தப்புவிக்கிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல மலைகளில் இருப்பார்கள். பாருங்களேன், அந்த நாட்கள் அவனவன் செய்கைக்கு தக்கதாக எப்படி இருக்குமா, ஒரு மோசமான நிலைமைக்குள்ளாக போகும் என்று சொல்லப்படுது. நேரம் கடந்து விட்டது. நான் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கூட எடுத்துக்கிறேன். இந்த நாள்ல ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கூட எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு படி நம்ம கூடுதலா வாசிப்போம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலா இருந்தது. எப்படி ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க. அந்த முடிவு நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. வெள்ளியும் பொண்ணும் நம்ம வேண்டாம்னு எரிஞ்சிருவோமா, இது ஒண்ணும் நம்மளை திருப்தி செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா. தேவ ஜனங்களே, அது எப்படி நீங்க நேரத்தை தயவுசெய்து இது நீங்க வாசித்து பாருங்களேன். நான் வேக வேகமா நான் கடந்து போகிறேன். ஆனா நீங்க தயவுசெய்து வாசித்து பாருங்களேன். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குவதும் இல்லை. இது ஒண்ணும் செய்யாத ஆத்துமாக்கு. தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடலா இருக்கு. இதுதான் நமக்கு இடலா இருக்க போகுது. பாருங்க, 21ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதே அந்நிய கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். இங்க பாருங்க, நம்ம எதையெல்லாம் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு விரோதமா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அந்நியர் கையில கொள்ளையாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாராம். செப்பனியா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கிறோம். செப்பனியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் விரோதமாய் பாவம். எதனால இப்படி ஒரு நியாய தீர்ப்பு, எதனால இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொன்னா, மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். அப்படி பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றத நீங்க கேளுங்க. அடுத்த வருஷத்தை வாசித்து முடிப்போம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்படி ஒரு நாள் இருக்கிறது என்றுதான் பரிசுத்த வேதாகமம் நம்மை மறுபடியும் நினைவுபடுத்த போகுது. என்ன செய்ய போகிறோம்? மனம் திரும்புற இந்த நாட்களில நம் நிச்சயமாக நம்ம சங்கீதத்துல 9ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் பாத்தீங்களா, அவரை நம்பி அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த நாட்கள்ல சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தேவ பிள்ளையில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வரை சமீபமா இருப்பதனால எல்லாவற்றையும் பின்ன வைத்துட்டு ஆண்டவரே, எதுவுமே எங்களை திருப்திப்படுத்த முடியாது, அந்த நாளில் எதுவுமே எங்களை ஆத்மத்தை காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஒருவர் மாத்திரமே ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நாம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இதயத்துல பெரிய மாற்றுதலை
உண்டு பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, முடிவு சமீபம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய நியாய தீர்ப்பையும் அசட்டை செய்தார்கள் ஆண்டவர். தகப்பனே, நாங்களும் அப்படியாக இல்லாதபடிக்கு என் தேவனுடைய இரக்கத்தையும் வார்த்தையையும் மனதார நேசித்து அதன்படி நடக்க, உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை ஆஸ்வதிங்க. இந்த செய்திக்கு ஒப்புடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. தேவன் இந்த நாளில் அன்பின் அழைப்பை கொடுக்கிறார். காலம் சமீபம் என்ற செய்தியை மறுபடியும் உணர்த்துகிறார். அதனால நாங்கள் ஆயத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இவை யாவையும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் புண்ணிய நாமத்திலே ஜீவுள்ள பரம்பினார். ஆமென், ஆமென்.